பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, நல்ல மாதிரியே கல்யாணம் முடிஞ்சுது. அதனால் வந்து நான் நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கேன். இப்போ குளத்துல கை கல்லாம் அலம்பிட்டு மீனுக்கு பொறி போட்டுன்னுக்குறாங்க. ஹாய், இவங்க தாங்க பொண்ணு மாப்பிள்ள. நல்லா இருக்கிறாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எவ்வளவு மீன் பாருங்க. வாய் திறந்து பாரு எப்படி. தெரியுதா? நிறைய மீன் இருக்குங்க, இங்க நிறைய மீன் இருக்குது. ஆனா எல்லாம் உள்ள இருக்குங்க. ஒரு மீன் தான் போட்டோ போஸ்ட் கொடுக்குதுப்பா. ரொம்ப நேரமா போஸ்ட் கொடுக்குது. அவர்தான் பெருமாள் கன்ஃபார்ம். அம்மாடி எல்லா பொரியும் இங்க வந்துச்சுமா. போயிடா அப்புறம். பொரியலாம் நாங்கள் போட்ட பொரியெல்லாம் மேலே ஏறி வந்துடுச்சுங்க. மீன்லாம் உள்ளே இருக்குது. இது பார்த்தீங்களா பொரி தெரியுதா? அதெல்லாம் என் பையன் உள்ளே தள்ளி விடும். டைட்டாக காலை வைப்பா, அங்கே வழுக்குச்சு. எனக்கு நல்லா தெரியும், நீ சமாளிக்காத. மேலே ஏறி இவங்க எல்லாம் கோயில் திறக்க 3 மணி ஆகுமா, இப்போ மணி 2:30 தான் ஆகுது. அதனால இங்கே எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க தான் புது மணப்பெண். இங்கே ஒரு அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள வேண்டிட்டு தாங்க போனாங்க நித்திய கல்யாண பெருமாள் கிட்ட வந்து. இந்த அம்மாவுக்கு மாலை போட்டு கற்பூரம் ஏற்றி உங்களுக்கு வந்து நல்ல மாதிரியாக கல்யாணம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். நித்திய கல்யாண பெருமாளாண்ட போனோம். இப்போ இங்கே போய் இந்த அம்மாவுக்கு மாலை போட போய்க்கு நிற்கிறாங்க. குனிஞ்ச மாதிரி ஏற்றுப்பா, குனிஞ்ச மாதிரி ஏற்று, நல்லா காற்று வராத. கும்பிடுங்க சாமி, கையெடுத்து கும்பிடுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. என் பிள்ளைக்கு வந்து நான் வேண்டின்னு போய் மறுவாரமே எனக்கு பொண்ணு கிடச்சிதுங்க. பூங்கல் போட மாட்டாரு இருக்கிற மக்களுக்கு வேலைக்கு ஏற்றி போய் நான் சொல்கிறேன். அம்மா தாயே எல்லாம் குளத்துலேருந்து கிளம்பிட்டாங்க, கைக்கெல்லாம் அலம்பிட்டாங்க. இப்போ நித்திய கல்யாண பெருமாளை பக்கத்து கிளம்பிட்டு போய் நிற்கிறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
இந்த வரேன். இன்னும் ஒன்று டயர்டாகி போச்சுங்க. யாரும் மதியானம் சாப்பிடல, மணி 3 ஆக போகுது. அதனால எல்லாரும் இளநீர் குடிச்சுன்னுக்குறோம். எடுத்தோடனே குருன்னு சவுண்டு கேட்குது. கோவிலாண்ட வந்துட்டோங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவில்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல எத்தனை தூண் இருக்குது மொத்தம்? 8 16 தூண் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், எல்லா தூண்லேயும் இந்த மாதிரி சிப்பங்கள் இருக்குதுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க. எல்லா தூண்லையும் இந்த 18 துணிலையும் இருக்குது. ஆனால் இந்த சாமியோடைய பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அழகாக வரைஞ்சிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. வரைஞ்சில்ல, செதுக்கியிருக்காங்க. கல்லுலேயே ஒரே கல். எவ்வளோ பெரிய கல் பாருங்களேன், இவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே கருங்கல்லால் ஆன தூணு தான் எல்லா தூணும். இங்கே 4 தூண் இருக்குது, அங்கே 4 தூண் இருக்குது, இங்கிட்ட 4, இங்கே 4 இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த கோயில், நல்லா இருக்குது. கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மப்பு சுற்றி இருக்குது பாருங்க. அந்த தூண் மரத்தை சுற்றி மப்பாக இருக்குது. நம்ம வேண்டின்னு போக சொல்ல புது மாலை தருவாங்க. அது கழுத்தில் போட்டு 9 சுற்று சுற்றிட்டு அந்த மாலை பழைய மாலையை எடுத்துன்னு போயிடணும். எடுத்துன்னு போயிட்டு அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பழைய மாலையை எடுத்துன்னு வந்து கோவிலில் செலுத்திட்டு போயிடணும். அதை தான் எடுத்துன்னு என் பையன் சுற்றுறான். பழைய மாலை வச்சுன்னு கோயில் சுற்றுறாங்க 3 சுற்று. தொட்டில் கட்டுறாங்க. இப்போ நல்லா 3 முடிச்சு போடும். அம்மா அழகு அரீரோ ஆட்டி விடு. அரீரோ அரடிச்சு கண்ணு அழுத கண்ணு அம்மா தொட்டு கும்பிடுங்க வர. நல்ல மாதிரியே வந்து சாமி கும்பிட்டுட்டோம். எல்லாருக்காகவும் வேண்டிக்கணும். கல்யாணம் ஆதவங்களாம் இங்கே வந்து வேண்டிக்கோங்க, உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆகும். மாலை கைட்டு இதில் வைப்பா. இந்த பிடிக்காது. இந்த மாலையை எடுத்துமே நம்ம வாசலில் கட்டி 3 நாள் சென்னி எடுத்து குளத்துலையாவது இல்லாது அதை கால் மிதிப்படாத இடத்துல வைக்க சொல்லிக்கிறாங்க. குளத்துல, ஏரியில், ஆற்றுல அந்த மாதிரி விட சொல்லிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாய் சொல்லுமா. பாய்.